இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக அறிமுகப்படுத்திய சர்ஃப்ராஸ் கான் IPL தொடரில் எந்த அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்று பலரும் தேடி வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு அண்டர்-19 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடி கவனம் ஈர்த்தவர் சர்ஃப்ராஸ் கான். ஜடேஜாவுக்கு பின் அண்டர்-19 உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய வீரர் என்ற பெருமை சர்ஃப்ராஸ் கானுக்கு உள்ளது. அது மட்டுமல்லாமல் அண்டர்-19 உலகக்கோப்பை தொடரில் கவனம் ஈர்த்த சர்ஃப்ராஸ் கான் RCB அணிக்காக 50 லட்சம் கொடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். சிறு வயதிலேயே சர்ஃப்ராஸ் கான் திறமையான வீரராக இருந்ததால் விராட் கோலி கேப்டன்சிக்கு கீழ் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இன்னிங்ஸில் கடைசி 2 ஓவர்கள் சர்ஃப்ராஸ் கான் அதிரடியாக விளையாடி அசத்த விராட் கோலி அவருக்கு வணக்கம் கூறி ஓய்வறைக்கு வரவேற்றார். அதன் பின் RCB அணியால் தக்கவைக்கப்பட்ட அவர் ஃபிட்னஸில் கவனம் செலுத்தவில்லை. 2 சீசன்களுக்கு முன்பாக சர்ஃப்ராஸ் கானுக்கு டெல்லி அணியில் அதிகப்படியான வாய்ப்புகள் வழங்கப்படும் அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் சர்ஃப்ராஸ் கான். இந்த போட்டியில் களமிறங்கிய முதல் இன்னிங்ஸிலேயே அதிரடியாக 48 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அதேபோல் 2வது இன்னிங்ஸில் 65 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். இந்த 2 இன்னிங்ஸ்களில் சர்ஃப்ராஸ் கான் ஸ்பின்னர்களை அநியாயமாக வெளுத்து கட்டியது ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதனால் கொல்கத்தா, சென்னை, ராஜ்கோட், மும்பை மைதானங்களில் சர்ஃப்ராஸ் கான் எந்த ஸ்பின்னர்களையும் எளிதாக அடிக்க முடியும் என்று தெரிந்தது. இதனால் IPL தொடரில் சர்ஃப்ராஸ் கான் எந்த அணிக்காக விளையாடுவார் என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் IPL ஏலத்தில் சர்ஃப்ராஸ் கான் எந்த அணிக்காகவும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இந்திய பேட்ஸ்மேன்கள் யாராவது காயம் காரணமாக விலகினால் அவர்களின் முதல் சாய்ஸ் சர்ஃப்ராஸ் கானாகத்தான் இருப்பார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.